அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயம் ஆண்டவரே, மெஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக நம்மளோட மக்களோடு சேர்ந்த அற்ப நேரம் அப்பாவோட பாதத்தில் இருக்கவும், மக்களுக்காக ஜெபிக்கவும், ஆலோசனை கொடுக்கவும் அடியானுக்கு நீ கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. உண்மை நம்பி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. என்னோடு கூட கர்த்தாவே, தமிழகத்தில் இந்தியாவுக்கு வெளியிலுமா இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களையும் கர்த்தர் தாமே அனுகிரகித்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி, அவங்களுக்கு ஒரு கேடு கெடுதி துன்பம் துயரம் எதுவுமே இல்லாமல் எல்லாரும் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறப்பா. ஒருவருக்கும் கண்ணீரோ கஷ்டமோ துன்பமோ துயரமோ வியாதியோ மரணமோ பட்டினியோ நிந்தனையோ அபமானமோ வந்த பிள்ளைகளை கேவலப்படுத்த வேதனைப்பிக்க கண்கலங்க வைக்க கதற வைக்க நீர் அனுமதிக்க கூடாதப்பா. பலவீனத்தில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற, கஷ்டத்தில் இருக்கிற, பட்டினியில் இருக்கிற அன்றைய அவமானத்தில் வேத கர்த்தாவை பலவிதப்பட்ட போராட்டங்களிலே பல சோதனையிலே அன்றைய மூழ்கி கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஜெபம் தைரியமும் பலனும் ஆறுதலும் கொடுக்கிற ஒரு சத்துவமுள்ள ஜெபமாய் இது மாறட்டும், ஜீவனுள்ள ஜெபமாய் மாறட்டும். ஒவ்வொருவரையும் நம்முடைய கருத்தில் கொடுத்து அனுகிரகித்து நான் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் இந்த ஜெபம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அடியாரை நீ பலப்படுத்துங்கப்பா. இதுவரைக்கும் நீங்க தாங்குனீங்க, நடத்தினீங்க, கொண்டு வந்த எல்லா விதங்களுக்காக ஸ்தோத்திரத்தோடு நம்முடைய கிருபையாடின கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோடு கூட ஜெபத்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1171 நாளுக்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கிறோம். 1171 நாளை சந்திக்க ஏசப்பா கிருபை தந்திருக்கிறார். இன்னைக்கு நாம் எடுக்கிறதான வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சாட்சி பார்த்தீங்களா? நம்ம இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறாங்க, ஏசப்பா எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதே கொடுங்க, எனக்கு அது தாங்க சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஜெபம் ஆண்டவர் கேட்கறது உண்டு. யாருடைய ஜெபம் தேவன் கேட்காம இல்லை, எல்லா ஜெபமும் கர்த்தர் கேட்கறது உண்டு. ஆனால் பதில் வரணும். பார்த்தீங்களா? பதில் வர வேண்டுமானால் நாமும் தேவனும் எப்படி இருக்கிறோம், அதான் மிக முக்கியமானது. எல்லாருக்கும் அவர் அள்ளி அள்ளி பதில் கொடுக்க மாட்டாங்க, அது நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு விவஸ்தை இருக்குது, அந்த விவஸ்தையின்படி கடந்து வரணும். இப்ப தானியேலுக்கு இவ்வளவு கூடிய மரணத்திலிருந்து, இவ்வளவு கூடிய ஆபத்திலிருந்து அவனுக்கு ஒரு கேடு வராம, ஒரு சின்ன கீறல் நான் நினைக்கிறேன் தலைவர் முடிய அன்னைக்கு கொழிஞ்சிருக்க மாட்டான். அவ்வளோ பத்திரமா, அவ்வளோ சேஃப்டியா அந்த குரூரமான சிங்கங்கள் நடுவில் அந்த குகையில கர்த்தரவனை பாதுகாத்தார், அந்த கபியில் அவனை பாதுகாத்தார். ஏன்னு கேட்டா அவங்க சொல்றா பாருங்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்முடைய தூதனை அனுப்பினான். ஜெபிக்கிறவனுக்கு இப்படிதான் கர்த்தர் அற்புதம் செய்வாங்க. அவர் சொன்ன, நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி கோடனானவளை சுகப்படுத்தேன்னு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் 40 நாள் ஜெபிக்க போகும்போது அவர் பலகீனமாகும்போது தூதர்கள் இறங்கி அவருக்கு பணிவிட செய்கிறதே பலப்படுத்துறதை பார்க்கிறோம். கெத்செமனாவில் அவர் ஜெபிக்கும்போது தூதர் இறங்கி அவருக்கு பலப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் நிறைய இடங்களில் கர்த்தர் தூதர்கள் இறங்கி வந்து தன் பிள்ளைகளை பலப்படுத்துறது நீங்க பார்க்க முடியும். அது அநேக வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கையில் பல தடவை நான் அதை அனுபவித்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு, ருசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க தானியேல் சொல்றா பாருங்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, கர்த்தர் சேதப்படுத்தாத தேவன் நம்முடைய தூதனை அனுப்பி கர்த்தருக்கு சொல்ற அவைகளின் வாயை கட்டி போட்டார். எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு தெய்வம், ஒரு உண்மையுள்ள தெய்வம். தன் பிள்ளைகளை குறித்துள்ள கரசனை நீங்க பாத்தீங்களா? தனக்காக நிக்கிற பிள்ளைகளுக்காக, தனக்காக வைராக்கியம் நிற்கிற பிள்ளைகளுக்காக, உண்மையாக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, உண்மையாக அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து மன்றாடுகிற தன் பக்தர்களுக்காக தேவன் எவ்வளவு கரசனை உள்ளவர் என்பதை நீங்க இங்க பார்க்க முடியும். உலகத்தில் இதுக்கு முன்னும் பின்னும் யாருக்கும் தேவன் இப்படி செய்ததில்லை. இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் கர்த்தர் அப்படி செய்திருக்கிறாங்க. ஏன் அப்படி செய்தன்னு கேட்டாங்க, சொல்றா பாருங்களேன். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஆண்டோட பார்வையில ஒரு குற்றமும் தானியேல் செய்யவில்லை. நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அது மாத்திரமல்ல, ராஜாவாகி உமக்கும் முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன அநீதிகள், என்னென்ன நீதிகள் இருக்கிறதோ நீங்க அதை கிளியர் பண்ணுங்க. ஆண்டவருக்கு முன்பாக என்னென்ன குற்றங்கள் நீங்க செய்தேனோ அதை கண்டுபிடிங்க.
பாவத்தை மறைத்து வைக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டார். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனு கர்த்தர் இரக்கத்தை கொடுக்கிறார். பிள்ளைகளை, எப்பொழுதுமே கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய தயாராயிருக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஓடி வந்து நம்மளை பாதுகாக்கிற தெய்வம் அவர். அவருக்கு தமிழ் பைபிள் ஒரு பேர் இருக்கிறது, பறந்து காக்கிற பட்சி. பறந்து காக்கிற பட்சி. ஒரு பிளைட் பறந்துட்டே இருக்குது. ஒரு மினிமம் ஒரு மணி நேரத்தில் ஒரு 1000 கிலோமீட்டரோ அல்ல 2000 கிலோமீட்டர்ல சில பிளைட்டுகள் பறக்கும். அதிலும் வேகமாக அந்த பிளைட்ல ஒரு ஆபத்து வந்தா அந்த பிளைட்டுக்கு வேகத்தில் அவர் பறந்து வந்து உங்களை தப்புவிக்கிற தெய்வமா இருக்கிறார். எந்த இடத்திலும் பறந்து வந்து உங்களை காத்து ரட்சிக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கும் பொழுது எதை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய ஜெபத்தை ஊக்குவிக்கணும். ஜெபத்தை தைரியமாக நம்ம செய்யணும். அது சடப்பில்லாம செய்யணும், உண்மையாக செய்யணும். அது செய்யறதுக்கு முன்னவே தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மக்களாயிருக்கணும். அங்க பாருங்க, தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாயிருந்தார், ராஜாவுக்கு முன்பாகவும் அவங்க என்ன சொல்ற பாருங்களேன், கர்த்தருக்கு ராஜாவாகி உமக்கும் முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். அந்த ராஜா அந்த கட்டளைக்கு கையெழுத்து போடும்போதும் அவருடைய மோதிரத்தை கொண்டு பாறைக்கு முத்திரையிடும்போதும் அவனை சிங்கக்குபிலை போட சொல்லி ஆர்டர் கொடுக்கும் ஒன்னும் ஒரு துருவும் கூட ராஜாவின் மேல் அவனுக்கு பயம் இல்லை, அவனுக்கு கோபம் இல்லை, எரிச்சல் இல்லை. நம்மளான கொஞ்சம் தின்பண்ணி பாருங்களேன், என்னென்ன பேசுவாங்க, என்னென்ன செய்வாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் சாந்தமா இருந்தான். அவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் ஜெபிக்கிற தெய்வம், என்னை அழைத்த தெய்வம், என்னோடு கூட இருக்கிற தெய்வம் என்னை பாதுகாப்பார், என்னை வழி நடத்துவார். மக்களே, இதில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், பெற்றோர்களே, பிதாக்களே, தாய்மார்களே, பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்றது கவனிங்க. வாலிப தம்பிமாரது கவனிங்க. உங்களை போன்ற ஒரு வாலிபன் தான் இந்த தானியேல். எவ்வளவு துணிச்சலான் என்று எவ்வளவு சவாலை கொண்டதான் தெரியுமா? இரண்டாவது, இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் தானியேலை தெரியும். ஆனா இதுக்கு பிற்பாடுதான் தானியேல் யார் என்பதை உலகம் முழுவதும் அறிய வைக்கிறார் கர்த்தர். உலகம் முழுவதும். அவர் புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துகிற கர்த்தர், குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்துற கர்த்தர். இப்ப சிங்ககபியின் எடுத்து எங்க கொண்டு நிறுத்துறாங்க பாருங்க. அதான் பெரிய காரியம். நிச்சயம் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஆனபடி இதே போன்ற விசுவாசம், இதே போன்ற ஜெபம் இயேசப்பா நமக்கு தரணும். நாம் அப்படிப்பட்ட ஜெப வீரர்களாக மாறணும். அந்த கிருபை இயேசப்பா நமக்கு தரணும். அந்த தயவு நமக்கு தரணும். ஜெபத்தில் மட்டும் சோம்பேறித்தனம் பண்ணாதுங்க, டிமிக்கி கொடுக்காதுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ கர்த்தருக்காக எழும்புங்க. அதிகாலமே எழும்பி அவரோட பாதத்துல உட்கார்ந்து பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க காலமே ஒரு 7 மணி 8 மணி 9 மணிக்கு தூங்கி பாருங்க, அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கும், ரொம்ப பலவீனமா இருக்கும். உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியும், சோம்பேறித்தனம் வந்துடும். இன்னும் படுக்கலாமா ஒரு நிலைமை உங்களுக்கு. அதே நேரத்தில் அதிகாலமே எழும்பி அப்பாவோட பாதத்துக்கு கொஞ்சம் இருந்து பாருங்களேன், உங்களுக்கு ஒரு புதிய சக்தி, புதிய பலன். அன்னைக்கு பகல் முழுவதும் சோம்பேறித்தனம் இல்லாம சுறுசுறுப்பா ஓடி வேலை செய்ய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனபடி கர்த்தர் சமூகத்துல இந்த நாட்களில் நம்முடைய ஜெப நேரத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, செய்யுங்க. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திரீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபிக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ துதிக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டுக்காய் கொடுக்க முடியுமோ, உழைக்க முடியுமோ, கடினமாய் உழைத்து பாடுபடு. கர்த்தர் உன்னை ஒருபோது கைவிட மாட்டார். இங்கே சொல்றது பாருங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள், உனக்கு விரோதமாய் திறக்கிற நாவுகள், உனக்கு திறமாய் திறக்கிற வாய்களை எல்லாம் கர்த்தர் கட்டி போடு. நீ போய் பேச வேண்டாம், நீ போய் சண்டை போட தேவையில்லை. அவன் நாவை கர்த்தர் கட்டுவார், இந்த வாயை கர்த்தர் கட்டுவார். நீங்க எதிர்த்து பேசாது, நீங்க சண்டை போடாது, எந்த பிரச்சனைக்கு அவனை சபிக்காத, கோபப்படாது, எரிச்சல் அடையாது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக எழும்புவார். எவனும் உனக்கு விரோதமா வாய் திறக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எந்த நாவும் உனக்கு விரோதமாய் பேச கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நீ நம்பணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த அதிகால நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தினுடைய பாதத்தில் இருந்து மக்களுக்காக செபிக்க, என் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுக்க, இவங்களை உற்சாகப்படுத்த, இந்த வசனத்திலூடி என் பிள்ளைகளுக்கு நல்ல ஊக்குவிக்கக்கூடிய ஆலோசனை கொடுக்க நீர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தானியேலை போல எங்களை மாற்றுங்கப்பா. தானியேலுக்குள்ள சிந்தை, அந்த ஆவி, அந்த அபிஷேகம், அந்த விசேஷ இந்த கிருபை, அந்த ஜெபாவி எங்களுக்கு ஊற்றுங்கப்பா. நாங்களும் தானியேலை போல மாறணும். அந்த மகிமையான கரம் எங்களோடு இறங்கி வரட்டுமே. அந்த மகிமையின் பாக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. எங்களையும் சாமியின் கர்த்தாவே தூஷிக்கிறவங்க உண்டு, எங்களுக்கு விரோதமாய் பேசுகிற உண்டு, எங்கள் மேல் பழி செலுத்தும் மக்கள் உண்டப்பா, கதை கட்டுறவங்க உண்டப்பா. எத்தனையோ அபாண்டமான பொய்யெல்லாம் சொல்லி எங்களை காயப்படுத்துறவங்க, துக்கப்படுத்துறவங்க, எங்களை வேதனைப்பிக்கிறவங்க ஏராளம் பேர் உண்டு கர்த்தாவே. அந்த வாய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இங்கே இறங்கி கட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். தானியேலின் தேவன் எப்படி நம்ம தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டினோ அதே போல
எங்களை காயப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, எங்களை ஏசுகிற, பேசுகிற, எங்களை குறைகளை சொல்லுகிற, குற்றங்களை சொல்லுகிற, பழிவாங்க பார்க்கிற, கலகம் உண்டாக்க பார்க்கிற எல்லா நாவுகளையும் கர்த்தர் கட்டி போட முடியும் நாமத்தை நான் செபிக்கிறேன். தேவன் அதை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. என் பிள்ளைகள் எல்லாம் ஃப்ரீடமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், பாதுகாப்பா இருக்கட்டும். ஒரு கேடும் ஒரு கெடுதியும் என் மக்களுக்கு வரக்கூடாதப்பா. இந்த 1171 நாள் எங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியின் நாளாக, ஒரு கம்பீரத்தின் நாளாக கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தரும்படி நம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ராம் முழுவதும் தானியேலோடு இருந்து அவனுக்கு ஒரு சேதமும் வராம, ஒரு கேடும் வராம, அதிகாலமே அவனை கர்த்தாவே ஜீவனோடு கரைக்கு கொண்டு வந்த தெய்வம், அற்புதகரமாய் விடுவித்த தெய்வம், அவனுடைய ஆயுசு நாட்களை நீடிப்பித்து கொடுத்த தெய்வம், அவனுடைய உயிருக்கு சேதம் இல்லாத பாதுகாத்த தெய்வம், ஒரு சின்ன காயம் இல்லாம அவனை பத்திரப்படுத்தி அவன் அந்த கர்த்தாவே அந்த கிரூர மிருகத்தின் நடுவில் தூங்க வைத்த தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. பயமோ திகிலோ புலம்பலோ ஒன்னும் அவன் வாழ்க்கையில் இல்லப்பா. ஏன்னு கேட்டா ஜெபிக்கிறவன் எங்கும் பயந்து சரித்திரம் கிடையாது. ஜெபிக்கிறவன் துணிகரமா எல்லாத்தையும் செய்வான், தைரியமா செய்வான். காரணம் ஜெபிக்கிறவன் கூட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறார், தூதர்கள் இருக்கிறார், பலத்த சேனைகள் இருக்கிறார். அது மட்டும் நீங்க மறந்து போக கூடாது. ஜெபிக்கிறவங்களை நீங்க அற்பமா நினைக்க கூடாது, ஜெபிக்கிறவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது, ஜெபிக்கிறவங்களை பார்த்து நகைக்கிற சிரிக்கிற வேலை வச்சுக்க கூடாது. அதெல்லாம் உனக்கு ஆபத்தை நீ வர வைக்கிற. ஜெபிக்கிறவனுக்கு நேராக நீ எழும்பக்கூடாது, அவனுக்கு விரோதமாய் நீ பேசக்கூடாது. தொலைஞ்ச உன் கதை அடுத்த நாளைக்கு பார்க்க தான் போறோம். ஜெப வீரனுக்கு விரோதமாக எழும்பினோட கதையெல்லாம் நாளைக்கு பார்க்க போறோம். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. எதுக்கு இந்த வேதபுத்தர் எழுதி வைத்து கேட்டால், இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் ஊழியக்காருக்கு விரோதமா, விசுவாசிகளுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா எத்தனை கொடூரமான காரியங்கள் துணிகரமாக செய்து தேவனுக்கு கோபத்தையும் எரிச்சலை உண்டாக்கி சாபத்தை கொட்டி கொண்டிருக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனபடி இதை கேட்கிற பிள்ளைகள் யாரும் அந்த சாபக்கேடுக்குள்ள போகக்கூடாது, அந்த வேதனைக்குள்ள போகக்கூடாது. தேவனுடைய கோபாக்கினிக்கு ஒருவரும் பாத்திராய் மாறக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், தெய்வ பயத்தோடு இருக்கணும், ஜெப வீரரா மாறணும். இரவும் பகலும் கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் படிட்டு கதறுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தரணும். எல்லா குடும்பத்திலும், எல்லா தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும், எல்லா சபைகளிலும், எல்லா கிராமங்களிலும், பட்டணங்களிலும், எல்லா இடத்திலும் ஜெபிக்கிற அந்த சப்தம் நாம கேட்கணும். அந்த ஜெபாவி ஊற்றப்படணும். ஏசப்பா அதை செய்வார். அவரால் முடியும். அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், அவர் ஜீவிக்கிற கர்த்தர், அவர் ஜீவாதிபதி. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்மோடு இருக்கும்போது நாம் எதுக்கும் அஞ்ச வேண்டாம், எதுக்கும் பயப்பட வேண்டாம், எதுக்கும் சோர்ந்து போக வேண்டாம். தானியேலின் தேவன் என்னுடைய தேவனாயிருக்கிறார். தானியேலின் தேவன் என்னுடைய தேவனாயிருக்கிறார். தானியேலுக்கு இறங்கி வந்தவர் எனக்கு இறங்கி வருவார். தானியேலுக்கு உதவி செய்தவர் எனக்கு உதவி செய்வார். தானியேலை தப்புவித்தவர் என்னையும் தப்புவிப்பார், என் குடும்பத்தையும் தப்புவிப்பார். தைரியத்தோடு இருங்க, கலங்காதுங்க, சோர்ந்து போகாதுங்க. வியாதியா, பட்டினியா, நிந்தனையா, அவமானமா, மரணமா, ஆபத்துகளா, விபத்துகளா, என்ன சோதனை, என்ன வேதனை வந்தாலும் அரை காசுக்கு நீங்க பயப்படக்கூடாது, துருவும் கூட பயப்படக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் பிரமிக்க வைக்கக்கூடிய காரியங்களை கற்றுச்சு. உன் தேவைகள் எல்லாம் இயேசுப்பா சந்திப்பார். உன் பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். உன் போக்கை வரத்தை எல்லாம் இயேசுப்பா ஆசீர்வதிப்பார். ஒரு கேடு உனக்கு வராது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வியாதி உன்னை தாக்காது. தீங்கு உனக்கு வராது. எந்த ஆபத்து உனக்கு வராது. ஒரு கெடுதியும் கர்த்தர் உங்களுக்கு வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டார். உங்களை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. உங்களை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அன்னைக்கு ராத்திரி முழுவதும் தானியேலை தூங்க வைத்து அவர் தூங்காம இருக்கிறார். கர்த்தர் விழித்திருந்து காக்கிற தேவன், கண்ணு விழித்திருந்து காக்கிற தேவன், கூடவே இருந்து பாதுகாக்கிறவர். ஒரு விபத்தும் ஒரு ஆபத்தும் உங்களுக்கு வராது. மரண செய்தியா பயப்படாது. டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் உங்களை ஆட்டி படைக்கிறாரா, பயப்படவே கூட. தூக்கி குப்பையில போடுங்க, தைரியமா இருங்க. என் கர்த்தர் பெரியவர். என் ஜெபத்தை காணா ஒண்ணு மட்டும் பாருங்களேன், இவனுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு மறுபடியும் சொல்ற அவைகளில் வாயை கட்டி போட்ட சொல்லிட்டு அதை ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நீங்க அப்படி இருந்தா தான் இந்த பதில் வரும். அடுத்தது, ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். யாருக்கும் நீதிகேடு செய்யக்கூடாது. ஒருத்தனுக்கு நீ அநீதி செய்யக்கூடாது. ஒருத்தனுக்கு நீ கெடுதி செய்யக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. ஒரு நபருக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. கர்த்தர் உன்னை விடமாட்ட. நீ தப்பிக்க, எந்த கொம்பனானாலும் நீ தப்பிக்க முடியாது. அவரு கரையும் கொடுத்து வாங்க
வாங்கின பிள்ளைகள். அவன் என்ன தப்பு செய்தாலும் கர்த்தர் மன்னிப்பார், கர்த்தர் பனிஷ்மெண்ட் கொடுப்பார், கர்த்தர் குணப்படுத்துவார். அப்படி நீங்க போய் பழி வாங்குறதுக்கோ, குற்றம் சொல்றதுக்கோ, கோல் வைக்கிறதுக்கோ, பத்தி வைக்கிறது நீங்க போகக்கூடாது. கலகக்காரா நீங்க மாறக்கூடாது. உங்களோட வாழ்க்கையில கலகக்கார கையோன்னு கர்த்தர் சொல்றான். உன் வாழ்க்கையில சாபத்தை நீ சேர்த்து வைக்காது. இன்றைக்கு மனம் திரும்ப. யாரு மேலெல்லாம் நீ குற்றப்படுத்தி அபாண்டமான பழிகளை சொல்லி வேதனைப்படுத்தி காயப்படுத்தி பொய்களை சொல்லி உங்களை காயப்படுத்துறனோ, இன்னைக்கு போய் மன்னிப்பு கேளு, மனம் திரும்பு. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். நீதிகேடு செய்யாது, அநீதி செய்யாது, உண்மையா வாழு, பரிசுத்தமா வாழு. உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். நீதிமானை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். நம்பிக்கையோட காத்திரீங்க. ஏசப்பா இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். பிதாவே, நீங்க ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னோட ஜெபத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் அற்புதம் செய்யுங்க. ஒருவரும் கைவிடப்பட்டு கண்கலங்க வேதனைக்கு அனுமதிக்க கூடாது. நம்பி கருத்தில் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சகல துதியும் கனவு மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமா நம்புங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ.